நம் ஆண்டவர் இயேசு துறவிகளை, கன்னியர்களை, சீடர்களை அழைப்பது முதலாவது தம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, பிறகு அவர்கள் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக, மூன்றாவது அவர்கள் தீய ஆவிகள் மீது அதிகாரம் கொண்டவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக, இவ்வாறு தெளிவாக அழைத்தலுடைய நோக்கத்தை நம் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் சாதாரணமாக நாம் என்ன காண்கிறோம்? துறவியர், கன்னியர் இத்தகைய மனநிலையிலே வாழ்கிறார்களா? ஆகவே நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டியது, கேட்க வேண்டியது, அதற்காக தவக்கால கண்ணாடி கொடுக்கிற கேள்விகள் இவை. உமது அழைப்பு சில பணிகளை செய்வதற்காக என்று நீர் எண்ணுகிறீரா? நீர் செய்யும் பணிகளை பிற சமயத்தாரும் செய்வதை நீர் அறிவீரா? உம் வார்த்தைப்பாடுகள் பணிகளுக்கு தேவையா? பிறகு நீர் ஏன் வார்த்தைப்பாடுகள் கொடுக்கிறீர்? இதையெல்லாம் சிறிது சிந்தித்து பாரும். அன்பிறைவா, நான் மனம் திரும்ப வேண்டும், மக்கள் மனம் மாற வேண்டும், அதன் மூலம் உலகில் தீமை மறைய வேண்டும், நன்மை நிறைய வேண்டும். ஆமென்.